கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்ல வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிரேத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆவியால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்பதாக. ஆம், நாம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். இந்த சரீரம் அவருடைய இரத்தத்தின் கிரயத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறதுனால நம்முடைய ஆவியினாலையும் நம்முடைய சரீரத்தினாலையும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். பொதுவா எல்லாரும் ஆண்டவர் ஏதாவது செஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. ஆனா தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் எதுவுமே செய்யறதுக்கு முன்னாடியே நாம அவரை மகிமைப்படுத்தணும். அவரை மகிமைப்படுத்துறதுக்காகவே நம்ம சிருஷ்டித்திருக்கிறாருங்க. ஆம் தேவ பிள்ளைகளே, எரிகோ கோட்டை விழுந்ததுக்கு அப்புறம் தேவ பிள்ளைகள் மகிமைப்படுத்தல. எரிகோ கோட்டை விழுறதுக்கு முன்னாடியே கர்த்தரை துதித்தாங்க. பாத்தீங்களா? அதான் ஆண்டவருடைய பிள்ளைங்க. தேவ பிள்ளைகளே, அவரை மகிமைப்படுத்துவதற்காகவே கர்த்தர் நமக்கு இந்த நல்ல சரீரத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆவியிலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, சரீரத்தினாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். God bless you.